அனைவருக்கும் வணக்கம். இந்த பயணங்கள் வீடியோவில் நாம் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம விவாதிக்க பண்ண போகிறோம். அது என்னென்னா, இந்த விடுமுறை நாட்களில் நம்முடைய குழந்தைகளை எவ்வாறு நாம் கவனித்து அவர்களுடைய நற்பண்புகளை மேம்படுத்தி தீய பண்புகளை முற்றிலும் அவர்களை அணுக விடாமல் தடுத்து அவர்கள் அதிலிருந்து பாதுகாத்து நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கும் நல்ல ஒரு குழந்தைகளாக மாறி அவர்கள் வருங்காலத்தில் பெற்றோரையும் சமுதாயத்தையும் இந்த நாட்டையும் சீர்தூக்கி நிறுத்துவதற்கு தேவையான ஒரு வழிமுறையை நாம் கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய மற்றும் செயல்படுத்த வேண்டிய தருணத்தில் நாம் அனைத்து பெற்றோர்களும் உள்ளோம். இன்று உள்ள குழந்தைகள் தான் வருங்காலத்தில் இன்று சமுதாயத்தில் இன்று என்னெல்லாம் இல்லை எந்த மாதிரியான விஷயங்கள் ஆட்கள் இருக்கிறார்களோ, சாதாரண கூலி தொழிலாளி முதல் மாண்புமிகு அமைச்சர்கள் வரை, நம்முடைய இந்திய முதல் குடிமகன் வரை அனைத்து விதமான படிநிலைகளிலும் இன்று உள்ள குழந்தைகள் தான் வருகின்ற காலங்களில் இருக்கப் போகின்றன. ஸோ நம்முடைய குழந்தை எவ்வாறு இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருக்க வேண்டும்? நம் குழந்தை திருடனாக இருக்க வேண்டுமா, போலீஸாக இருக்க வேண்டுமா, கலெக்டராக இருக்க வேண்டுமா, அல்ல என்ன மாதிரியான ஒரு இடத்தில் இருக்க வேண்டும், எந்த மாதிரியான ஒரு சிந்தனையாளர் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் எவ்வாறு மக்களுடைய குறைகளை அல்லது சமுதாயத்திற்கு ஒரு பொறுப்புமிக்க ஒரு மனிதனாகவோ இருப்பார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கறை நமக்கு இந்த தருணத்தில் வர வேண்டும். அந்த சுயநலமே நம்மை சமுதாயத்தின் பொதுநலமாக அமையும். ஒவ்வொரு குழந்தையும் சரியாக இருக்க வேண்டும். நம் குழந்தை சரியான பாதையில் படித்து சரியான நற்பண்புகளை பெற்று சரியான விஷயத்தில் இருந்தால், அதே மாதிரி ஒவ்வொரு பெற்றோரும் நினச்சாங்கன்னா சமுதாயம் ஒட்டுமொத்தமாக நல்ல ஒரு சமுதாயமாக அமைஞ்சிடும். ஒரு பாடலில் சொல்லுவாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவரும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. அன்னைங்கிறத தாண்டி அப்பா அம்மா 2 பேரையும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த விடுமுறை நாட்களில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பெரும்பாலும் இந்த பள்ளி சுமைகளிலிருந்து பாடச்சுமைகள், வீட்டு பாட சுமைகள் இதிலேருந்து கொஞ்சம் விடுபட்டு ரொம்ப இயல்பாக அந்த வயசுக்கேற்ற சிந்தனையோடு என்ன விளையாடலாம், என்ன பேசலாம், என்ன ஆர்வம் அப்படிங்கிறது அவங்களோட இயல்பான ஆர்வங்கள் அதில் வெளிப்படும். அந்த ஆர்வம் எதன் மீது இருக்குது? நல்ல விஷயங்கள் மீது இருக்கா, இல்லை நல்ல விஷயங்கள் மீது இருந்தாலும் தீய விஷயங்கள், உதாரணமாக டிவியில் வர நிகழ்ச்சிகள், செல்ஃபோனில் வர்ற யூடியூப்பில் வர நிகழ்ச்சிகள், இதெல்லாம் அவருடைய சிந்தனையை மடைமாற்றி தப்பான வழிக்கு கொண்டு போகிறதா அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனிக்கணும். அதனால் இப்போ நம்ம பிள்ளைகள் என்ன பார்க்குறாங்க, ஒவ்வொரு இது நான் சொல்கிறது கிட்டத்தட்ட கிண்டர் கார்டன்லேருந்து +2 வரைக்கும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும். எதை அம்மா கவனிக்கணும், எந்த வயசில் மேலே பெண்கள் அம்மா கவனிக்கணும், இல்லை அப்பா பெண்களை கவனிக்கணும், ஆண் பிள்ளைகளை எப்படி கவனிக்கணும், அப்பா என்ன அறிவுரை சொல்லணும், அம்மா என்ன அறிவுரை சொல்லணும், சொந்த பந்தங்கள் என்ன அறிவுரை சொல்லணும், அப்படிங்கிற நிறைய விஷயத்தை நம்ம இதில் ரொம்ப 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 கவனமாக, இது ரொம்ப சீரியஸான ஒரு மேட்ரு. அதனால் நிச்சயமாக இது எல்லோரும் ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளை யார், வருங்காலத்தில் நம்ம பிள்ளை யார், அவன் எப்படிப்பட்டவன், வருங்காலத்தில் நம்ம பிள்ளை யாருன்னா அவருடைய கல்வி, அவருடைய சம்பாத்தியம், அவருடைய பதவியை மட்டும் நம்ம கணக்கில் விடாது. எந்த பதவியில் இருந்தாலும் அவருடைய செயல்பாடு என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கணும். அப்படிங்கும்போது இப்போது திருவிழா டைமாக இருக்குது, ஊருக்கு அழைச்சிட்டு போய் ரிலேஷன்ஸ் கூட எப்படி நம்ம பழக்கணும், உறவுகளை எப்படி மேம்படுத்தணும், உறவுகளை எப்படி மதிக்கணும், அவர்களை எப்படி அணுகணும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுங்க. அதே போல் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி படிக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை இந்த டிவியில் வர்ற தவறான நகைச்சுவை என்ற பேரில் நம் பிள்ளைகள் மீது நச்சை விதைத்து கொண்டு மரியாதை குறைவாக நடந்துக்கூடிய அளவிற்கு நிறைய தூண்டுகோலாக பல்வேறு நிகழ்ச்சிகள் வருது. அதிலிருந்தெல்லாம் முற்றிலும் அகற்றிட்டு அவர்களுக்கு கல்வி சுமையை தொடர்ந்து கொடுக்காமல் அதிலிருந்து விலகி வேறு விதமான தன் பிள்ளைகள் நல்லா வரையலாம், ஒரு பிள்ளைங்க நல்லா பாடும், டான்ஸ் ஆடலாம், இல்லை ஸ்போர்ட்ஸில் எல்லாம் ஆர்வமாக இருக்கலாம், ஒரு கேரம் போர்டு விளையாடலாம், செஸ் விளையாடலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பிள்ளைகளுடைய திறமைகள் கண்டறியக்கூடிய ஒரு நல் வாய்ப்பு இந்த விடுமுறை நாள் தான். ஸோ அதை கண்டுபிடித்து நம்ம பிள்ளைகளை கவனத்தை முழுக்க அதில் செலுத்தி நாமும் அவர்களை அமர்ந்து இதில் வேலைக்கு போகிற பெற்றோர்களாக இருந்தால் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து தான் வேலை நேரங்களில் போக மீதம் உள்ள குழந்தைகளுக்கு நேரத்தில் கவனம் எடுத்துடும். வேலைக்கு செல்லாத பெற்றோர் யாராவது ஒருவர் செல்லாமலோ இருவரும் செல்லாமல் இருந்தால் கூட முழு விவசாயம் பண்ணுறதா இருந்தால் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், டைம் ப்ராப்ளம் இல்லை. பிள்ளைகளோட அமர்ந்து அவருடைய சிந்தனையை, அவருடைய எண்ண ஓட்டத்தை எப்படி போகுது அப்படின்னு நம்ம கவனித்து செய்யணும். உதாரணமாக ஒரு சின்ன 4 பேர் பிள்ளைங்க விளையாடுறா கூட நம்ம பிள்ளைங்க அவங்களோட சேர்ந்து விளையாடுதா, இல்லை அவர்கள் விளையாடுறதுக்கு நம்ம பிள்ளைகள் இது முரண்பாடு பண்ணுதா, இல்லை நம்ம பிள்ளைகள் சரியாக இருந்து மற்றொரு பிள்ளைகள் பண்ணும்போது அதை நம்ம பிள்ளை எவ்வாறு எதிர்கொள்ளுது, நம்மகிட்ட உள்ளதை உள்ளபடியே சொல்கிறாங்களா, இல்லை மிகைப்படுத்தி சொல்கிறாங்களா, இல்லை நம்மகிட்ட சொல்கிறதுக்கு பயந்துட்டு இருக்காங்களா, அங்கேயே எதிர்த்து சண்டை போடுறாங்களா, இல்லை அவர்களுடைய அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கணும்.
நம் பிள்ளைகள் தவறு செஞ்சுட்டான்னு வந்து சொன்னால் கூட அதை அப்படியே முழுசாகவும் நம்ம பிள்ளை சொல்கிறத ஏற்றுக்கக்கூடாது. அதே சமயம் நம் பிள்ளை இல்லை நீ பொய் சொல்லுவ, நீ பண்ணியிருப்ப அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் பிள்ளைக்கு ஆதரவளித்து அவர்களை கண்டிப்பே இல்லாமல் அன்பாக, இது அம்மாவுக்கு பிடிக்காது, அப்பாவுக்கு பிடிக்காது, என்னோடய டீச்சர்ஸுக்கு பிடிக்காது, இதை நீ பண்ணால் உன்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்காது, உன்னை பிடிக்காதனாலும் ஆகிடுவாங்க அப்படின்னு எந்த பிள்ளைகளும் தன்னை எல்லாரும் பிடிக்கணும், தன்னை எல்லாரும் விரும்பணும், தன்னை எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு தான் எல்லா குழந்தையும் விரும்பும். அப்போ எந்த இடத்துல அந்த பாராட்டு, அங்கீகாரம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடைக்காமல் அவர்கள் மீது அவநம்பிக்கையை மற்றவர்கள் விதைத்தோம் என்றால் அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் அப்பா திட்டுவார், நம்ம சரியாக இருக்கும் திட்டுறாங்க, அப்போ தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இயல்பாக வந்துடும். ஸோ முழுமையாக புரிந்து கொண்டு தவறு செய்தால் விட்டார்கள் என்றால் 2 விஷயம். ஒன்று தவறு செய்யலை, நல்ல விஷயமா இருக்காங்கன்னா அவர்கள் தொடர்ந்து அந்த நற்பண்புகளை எப்படி அடுத்தடுத்து கொண்டு போகணும் அதை பார்க்கணும். இல்லை நம்ம பிள்ளைகள் அந்த வயதில் சில தவறுகள் பண்ணுறாங்கன்னா அந்த தவறுகளை முழுமையாக அவர்களுக்கு இணையாக அவர்களோடு நம்ம இணைந்து அணுகி அதிலிருந்து நாம் அதோடைய பயணம் செஞ்சு அதிலேருந்து வெளியில் கொண்டு வந்து அவர்களை இதுதான் விஷயம், இப்படி தான் இருக்கணும், இதனால் உனக்கு இந்த மாதிரி இருக்கு, உன்னோட லைஃப் இப்படி இருக்குது, நீ இப்படி இதில் இப்படி ஆக போகிற, அதில் அப்படி ஆக போகிற, இந்த மாதிரிலாம் உனக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதுபோக இதோடைய இந்த விஷயங்களை விட்டு, இந்த மாதிரி பார்வையான இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறதை விட்டு, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை பார்ப்பதை விட்டுவிடு, இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுவதை விட்டுவிடு, இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் ஒரு அமரணும், யாரும் பெரியவங்க வந்தால் இப்படி தான் அணுகணும், வயதில் மூத்தவர்கள் இருந்தால் இப்படி தான் அணுகணும், உன் வயசில் உள்ள பிள்ளைகள் எப்படி தான் அணுகணும், உன்னைய விட அதிகம் 2-3 வயது கூட உள்ள பிள்ளைகளை எப்படி அணுகணும், சின்ன பிள்ளைகளை எப்படி அணுகணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவ்வளோ உட்கார்ந்து அவர்கள் நல்லா பரிபூர்ணமாக அவர்கள் வந்து சிந்தனையில் இதெல்லாம் சரி கரெக்டாக ஏறும். இந்த விடுமுறை நாட்களில் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் 2மே மண்டியில் ஏறும். ஸோ அப்போ எதை கொண்டு போய் சேர்க்குறோமோ அது ஏறும். அப்படியான ஒரு நல்ல வாய்ப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சுயலாமல் நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம எல்லாருமே நிச்சயமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளாகட்டும், தனியார் பள்ளிகளாகட்டும், பணம் இல்லாதவங்க கூட நிறைய பணம் செலவு பண்ணி கடன் வாங்கி கூட பெரிய பள்ளியில் சேர்க்குறாங்க. அது காரணம் வந்து கல்வி கிடைக்கணும். ஸோ இதில் என்ன ஒரு புரிதல்னால், அந்த கல்வி மட்டும் வாழ்க்கைக்கு போதாது. அந்த கல்வியை நாம் எவ்வாறு கல்வியிலிருந்து என்ன நற்பண்புகள் கற்றுக்கொண்டோம், அந்த நற்பண்புகளை நாம் எவ்வாறு சமுதாயத்தில் நாம் வந்து பயன்படுத்துகிறோம், அதை எவ்வாறு செயல்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வளர்ச்சி இருக்குது. வெறும் வருமானமோ அல்லது வெறும் நம்முடைய பதவியோ அல்லது நம்முடைய படிப்போ மட்டும் நம்முடைய வருங்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பேரையோ அல்லது செல்வாக்கையோ வாங்கி கொடுக்கவே கொடுக்காது. அதை தாண்டி அவர்களுடைய அணுகுமுறை, அவர்களுடைய தன்னலமற்ற எண்ணம், அவருடைய நேர்மை, பொய் சொல்லக்கூடாதுன்ற எண்ணம், அடுத்தவர்கள் பொருள் மீது ஒரு ஆசைப்படக்கூடாதுன்ற விஷயம், இது மாதிரி நிறைய நற்பண்புகளை வந்து நம்ம அவர்களுக்கு இந்த தருணத்தில் விதைத்தோமானால் வருங்காலத்தில் நம் பிள்ளைகள் சிறந்து விளங்குவது மட்டுமல்லாமல் நம் பிள்ளைகள் இருக்கக்கூடிய சமுதாயமும் சிறந்து விளங்கும். நாம் ஒரு நல்ல சமுதாயத்தில் நல்ல ஒரு இடத்துல நம்ம பிள்ளைகளை விட்டு செல்லணும். நீங்கள் எவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு, உதாரணமாக எவ்வளோ லட்சம் பணம் நகையும் கொடுத்துட்டு கொண்டு போய் சகாரா பாலைவனத்தில் விட்டுட்டு போனோம்னா அந்த நகையவோ பணமோ தண்ணி இல்லாமல் பயன்படுமா? அங்கே தண்ணி தான் உயர்வாக இருக்கும். ஸோ அதுபோல் நம்ம வருங்காலத்தில் நம்ம என்ன பிள்ளைகளுக்கு எவ்வளோ சேர்த்து வச்சுட்டு போனோம், அந்த சமுதாயத்தில் அவர்களால் வந்து அந்த சமுதாயத்தை எதிர்கொண்டு அதை சரி செய்யக்கூடிய, இல்லை அதில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டிட்டு இவர்களும் தன்னை தயார்படுத்தி கொண்டு சமுதாயத்தையும் சீர்படுத்தக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் தம் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே போக வேண்டும். நிச்சயமாக ஒரு போர்க்காலம் மாதிரி தான். வருங்காலத்தில் எல்லாமே போர் மாதிரி தான் நினச்சிக்கணும். போர்க்காலத்துக்கு எவ்வாறு நம்முடைய போர்வைகளை தயார்படுத்துகிறோமோ அது மாதிரி வருங்காலத்தில் உள்ள இந்த நிறைய சுத்தமாக சொல்லப்போனால் இந்த மீடியாக்கள் பணத்திற்காக இந்த யூடியூப்ஸில் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா நிறைய காமெடின்னு சொல்லி தவறான ஒரு விஷயங்களையும் மரியாதை குறைவான சில பேச்சுகளையும் மரியாதை குறைவான சில உடல் மொழிகளையும் அவர்கள் நகைச்சுவை என்ற பேரில் வந்து இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட உலக விட்டு அவர்களை மனதையும் கெடுத்து கொண்டிருக்காங்க. எனவே அதிலேருந்தெல்லாம் நம்ம பிள்ளைகளை வந்து வெளியில் கொண்டு வந்து ஆன்மீகம் விரும்பும் நண்பர்கள், ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், அது ஆன்மீகம்னா அனைத்துமே ஆன்மீகம் தான், எல்லா மதத்தையும் எல்லா சாமியும் ஆன்மீகம் தான், அதே மாதிரியான விஷயங்களை அழைச்சிட்டு போய் அந்த நற்பண்புகளை அங்கேயும் பொதுவாக உண்மையில் ஆன்மீகன்றது இருக்குது இல்லை, கடவுள் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நற்பண்புகளை போதிக்கணும். ஏதோ ஒன்று இருக்குது அப்படி சொல்லுவாங்க, இது செஞ்சால் சாமி கண்ணை குத்தும்பாங்க. சாமி இருக்குது இல்லைங்கிறதுக்காக சொன்ன விஷயம் இல்லை, ஆனால் அந்த தப்பு செய்யக்கூடாது, நமக்கு ஏதோ ஒரு மேலே ஒரு பயத்தை காட்டணும் அப்படிங்கிறத உருவாக்கப்பட்டது தான் அந்த விஷயங்கள்லாம். நம்ம எப்போ சாமி இல்லைன்னு சொல்லி ஆரம்பித்தோம், இல்லை சாமி இல்லைன்னு பிள்ளைங்கள்ட்ட விதைக்க ஆரம்பிக்கிறோம்னா பரவாயில்ல, இயற்கை செய்யும் சொல்லுங்கள். சாமிகளோட இயற்கையை நமக்கு பாதிப்பு கொடுக்கும்,
இயற்கை இருக்குது, இறைவன் நம்ப நீங்கள் விருப்பம் இல்லையா, இயற்கை மீது பயத்தை ஏற்படுத்துங்க. இயற்கை உங்களுக்கு இந்த மாதிரி தவறான தண்டனை கொடுத்துரும். நீங்கள் என்ன செய்யலாம் அதுக்கு இதே எதிர்வினையை இயற்கை கொடுக்கும். தப்பு செஞ்சால் நமக்கு தப்பான தண்டனை கிடைக்கும், நல்லது செஞ்சால் அதுக்கு நல்ல பரிசு நமக்கு இறைவன் கொடுப்பார் அல்லது இயற்கை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை பிள்ளைகளிடம் சொல்லி எடுத்து கூறி அவர்கள் வருகாலத்தில் ரொம்ப நமக்கே ஒரு தடுமாற்றமாக ஒரு தவறான ஒரு விஷயம் பேசினா கூட, அப்பா நீங்கள் இந்த விஷயம் செஞ்சது தப்பு, இந்த விஷயம் பேசுனது தப்பு, அம்மா நீங்கள் சொன்ன தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்ல விஷயத்தைக்காக போராடக்கூடிய பிள்ளைகளாகவும், நல்ல விஷயத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளாகவும், இது தவறு என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாகவும் நம் பிள்ளைகள் வருங்காலத்தில் அமைந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான சமுதாயத்தை ஏற்படுத்தலாம். நாமும் நம் காலத்துக்கு பிறகு நிம்மதியாக நம் பிள்ளைகள் இருப்பார்கள் என்ற ஒரு மனநிறைவோடு நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு நாம் இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அனைவருக்கும் நன்றி.